ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். நம்ம வீட்டு இப்தார் பஸ்ட் இப்தார். என்னோடய பையன் வந்து நோன்பு வச்சுருக்காங்க. இந்த போன வருஷம் வந்து அவன் 2 நோன்பு தான் பிடிச்சான். ஃபஸ்ட்டு நோன்பு ஓகே ஆச்சு. செகண்ட் நோன்பு வந்து 5 மணிக்கெலாம் அடம் பிடிச்சி நோன்பு திறக்கிறேன்னு சொல்லி கடைசியில் ஒரு வேலையை திறந்துட்டானா. நோன்பு டைம் இருந்துச்சு. ஆனாலும் சின்ன பையன் தானே. அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு 7.5 வயசு இருக்கும். அப்போ சரி இதுக்கு மேலே நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த வருஷம் அவனாகவே நான் எல்லா நோம்பும் பிடிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கிறான். சரி சின்ன பிள்ளைய வைக்கிறேன்னு சொல்ல பிள்ளைகள் நமக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைக்க சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு நோம்பு வந்து வீட்டிலையே இருந்தாக, லீவ் அன்றைக்கின்னு நினைட்டாக. செகண்ட் நோம்புக்கு ஸ்கூலு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டாக. காலையில் கரெக்டாக 8:30 மணிக்கு போயிட்டு ஈவினிங் வந்து 4:30 மணிக்கு தான் வருவான். அதனாலே அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. வரவன் சைக்கிள் ஓட்டிட்டு கரெக்டாக 6 மணிக்கு உள்ளே வந்து அவனாக தான் ஜூஸ் கலக்கி அவனாக தான் எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணுறான். அதனாடி சரி சமோசா கேட்டிருந்தா. ஃபஸ்ட்டு நோம்பு அன்றைக்கி என்னுடைய பொண்ணு அவள் சமோசா தான் சாப்பிடுவா. வடை திங்க மாட்டா, பச்சி திங்க மாட்டா. பையன் வந்து பச்சி திம்பான், வடை திங்க மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளேவரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சமோசா பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் சமோசா பண்ணியிருக்கிறேன். நல்லா கடாயை வச்சு சூடானதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை பிடிச்சாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் பொடி, கொஞ்சமாக வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற பொடி இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க. அவ்வளோதான். போட்டு மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். சமோசா சீட்டை எடுத்து சமோசா சீட்டு தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். அதில் தான் பண்ணினேன். இது பார்த்திங்கன்னா சம்சா சீட்டுக்குள்ளேயே இப்படி இருந்துச்சு. எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது ஏதோ எலி கடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னுடைய பொண்ணு அம்மாவும் சொல்கிறாங்க பாக்கெட்டுக்குள்ளே எப்படி எலி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னா ஒரு வேளை சீட்டு எடுத்து அடுக்கும் போதே எலி கடிச்ச தூக்கி வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வைக்க மாட்டாங்கம்மா, கம்பெனியில் உள்ள சீட்டு கம்பெனி பொருள் தினமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா என் பொண்ணு. சரி அதுதான் அப்படி இருக்குன்னு வேறு ஒரு சீட்டு எடுத்தால் அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. அது ரொம்ப கடித்த மாதிரியே தெரியுது. உங்களுக்கு பார்க்க இது எப்படி தெரியுது? ஒருவேளை இது அந்த சீட்டு செய்யும்போது கிழிஞ்சிருக்குமா என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு கடல் பாசி பண்ணியிருந்தேன். அது என் பொண்ணு வந்து பிஸ்தா கலர் ஃப்ளேவர் கேட்டால் அதனால் அவளுக்கு பிஸ்தா ஃப்ளேவரு. வீட்டுக்கு வந்து ஒயிட் கலர்லேயும் பண்ணியிருந்தேன். அவள் வந்து க்ரீன் கலரை கொட்டி வச்சிட்டான்னு சொல்லிட்டு என்னோடய பையன் சொல்லிட்டேன். அப்போ நான் தான் இதை கொட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் வெள்ளை கலரை அவன் தான் தட்டிலேருந்து மாற்றிக்கிட்டு இருக்கான் ஒயிட் கலரை. எங்கள் வீட்டில் இப்படி தான் எதுக்கெடுத்தாலுமே 2 பசங்கள்லாம் இவன் என்ன செஞ்சாலும் அதான் அவனு பண்ணுவேம்மா. உங்கள் வீட்டில் எப்படி பசங்கள்லாம் இப்படியா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்த வடை, அப்புறம் பஜ்ஜி, டேட்ஸ், பேரிச்சம்பழம், அவளுக்கு வந்து பையனுக்கு ரோஸ் மில்க்கு, வீட்டில் சர்பத்து, அப்புறம் நோம்பு கஞ்சி எல்லாமே ஃபஸ்ட்டு நோம்புனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பிள்ளைங்க நோம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லவா வேணும் சந்தோஷத்தையும் அளவையும். பையனும் பொண்ணு என்னென்ன கேட்டாங்களோ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இன்னும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்னாசி ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க, சர்பத் போட்டு. அதனால் அன்னாசி பழம்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிர்னி பழம் வாங்கியிருக்கேன். சரி அடுத்தடுத்த டேட்ஸில் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. என்னோடய பையன் ஓத ஆரம்பிச்சிட்டான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறேன்னு கேட்குறேன். செலவாத்து ஒதுக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா எல்லாத்துலேயுமே எனக்கு 2 வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். அப்புறம் வந்து அம்மா நான் காலையிலேருந்து எதுவுமே ஸ்வீட் சாப்பிடல, நான் நோன்பு வச்சனால அதனால எனக்கு வந்து நப்பட்டி தந்துருங்கன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து உடச்சி சின்ன சின்னதாக தட்டில் போட்டு வச்சுட்டான். கண்ணாடி கிளாஸை தண்ணாக எடுத்துகிட்டு வந்து ரோஸ் மில்க் ஒரு கப்பில், சர்பத்து ஒரு கப்பில்னு ஊற்றி வச்சுட்டான். கடைசியில் நோன்பு திறந்து ஒரு 1/2 டம்ளர் கூட ஜூஸ் குடிக்கலை, எதுவுமே சாப்பிடவே இல்லை. அம்மா எனக்கு முடியலைம்மா, எதுவுமே சாப்பிட முடியாது வேலை, எனக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான். அப்புறமேல வற்புறுத்தி கடைசியில் ஒரு வடையும் ஜூஸையும் குடிக்க வச்சேன். அப்புறம் போக வர 1/2 மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜூஸ் 2 குடிச்சு முடிச்சிட்டான். மற்றபடி வடை எதுவும் சாப்பிடல. தராவி தொழுவை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் சாப்பிட்டான். அப்புறம் சஹருக்கு பார்த்திங்கன்னா ரசம், மீன் முட்டை கிண்டினது அவ்வளோதான். பையன் வந்து பிஸ்கட்டு, டீ 2 குடிச்சிட்டு நோன்பு வச்சிட்டான். எவ்வளோ சொன்ன கேக். உங்கள் வீட்லலாம் பசங்க என்ன பண்ணுறாங்க? நைட்டே ஆர்டரும் போட்டுட்டேன். சன்னா மசாலா பாயாசம் நாளைக்கு நோன்பு திறக்க வேணும்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.